ரைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச சமூக செயல்பாட்டாளர் தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். ஐயா வணக்கம். நேற்று முன்தினம் நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பா ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விவாத நிகழ்ச்சி, மக்கள் சபை நினைக்கிறேன். அந்த விவாத நிகழ்ச்சியில வந்த பிரச்சனை குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம். திரு செந்தில்வேல் அவர்கள் பத்திரிகையாளர், அவர் பேசும்போது பாஜகவினர் பிரச்சனை செஞ்சதாகவும் வெளியில அது ஒரு தகராறா மாறினதாகவும் அவர் சொல்றாரு. பாஜக தரப்புல இருந்து குறிப்பா எஸ்.சி. சூர்யா அவர் தரப்புல இருந்தும் இன்னும் சில பேர் அவரு கூட அவரோட அணியில இருக்கிற இளைஞர் அணியில இருக்கிற தொண்டர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவினரை திட்டமிட்டு திரு பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் அரங்கத்துக்கு வெளியே வர வச்சு இவங்க எல்லாம் வெளியில வந்த பேருக்கு அவங்கள தாக்குனாங்க, கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு திரு எஸ்.சி. சூர்யா அவர்கள் இறந்தே போயிருப்பார். தப்பிச்சுட்டாங்க, எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க. இவரோட அந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்காரு, அதுல அவர் காலை உடைச்சிருக்கிறாங்க. காவல்துறையோட வேன்ல ஏற்றுமே அவர் கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு இன்னமும் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால பாஜகவோட தலைமையில இருந்தே அவரை தொடர்பு கொண்டு நீங்க வீட்டுல இருக்காதீங்க, தலைமறைவா இருங்க அப்படின்னு அவரை அறிவுறுத்தின பேர்ல அவர் இப்போ தலைமறைவா இருக்கிறதா அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னோட வீட்டை நிறைய வாட்டி நோட்டம் விட்டுருக்காங்க. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் வீடியோல ப்ளே பண்றேன். ஏன்னா என் வீட்டை நோட்டம் விட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்க என்ன தேடிதான் வந்திருக்காங்கன்னா என் வீட்டுக்கே வரலாம் அப்படின்றப்ப நிறைய இது இருக்கு. என்னோட கட்சி தலைமையில் இருக்கவங்க என் வீட்டுல இருக்க வேண்டாம்னு சொன்னதுனால நான் வீட்டை விட்டு போறேன். அதே மாதிரி P6 காவல்துறை அதிகாரிகளும் என் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்னைய 2-3 நாளைக்கு இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவங்கள். சிரிக்காதீங்க, சீரியஸான விஷயம் சொல்றேன், என்ன சிரிக்கிறீங்க? அப்படி உயிருக்கு ஆபத்தான தலைவர் தப்பிச்சு இன்னைக்கு பாஜக இருக்கிறதா அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அங்க என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சியில? அதாவதுங்கய்யா, இந்த ஒரு படத்துல என் மேலதானா கை வச்ச, எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கியாடா, வச்சு பாடுறா அப்படின்னு கண்ட மேனிக்கு பேசும் பொழுது அப்ப என்ன ஆகும்? பொலேன்னு ஒரு அறை விட்டதும் ஐயா அப்படிமானுங்கல்ல. இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். அதாவதுங்க, விவாத நிகழ்ச்சியில பெரும்பாலுமே பாஜக சைடுல எவன் பேசினாலுமே அவன் மக்கட்டையா தான் பேசுவான், மங்குனியா தான் பேசுவான். ஏன்னா அவனுங்க கட்சி ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தா தானே, மதவாதத்தை தவிர, மத வெறுப்பை தவிர, கோவிலை காப்பாத்துறங்கிறத தவிர, சாமியை காப்பாத்துறங்கிறத தவிர, அவாளை தவிர அந்த கட்சியில பேசுறதுக்கான விஷயங்களே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கட்சிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், பாசிசத்துக்கு பாஜகவுக்கு எதிராக, அந்த இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் வைக்கக்கூடிய வாதங்களை அந்த வாதங்களை எடுத்து உடைச்சி பேசுறதுக்கு பாஜக காரணம் பெருசா பாயிண்ட்ஸ் இருக்காது. நீங்க என்னதான் பேசினாலும் அவன் என்ன சொல்லுவானா, கருணாநிதி திருட்டு ரயில்ல ஏறி வந்தாரு, ஏறி இவ்வளவு சொத்து, திராவிடனாலே இப்படிதான், பெரியார் வளர்த்த மௌலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த திமுகனா இப்படின்னா, திராவிடம்னா இப்படிதான், இவங்க பேசுறதெல்லாம் போய் 200 ரூபாய் ஊப்பி பேட்டி ஜீப் இதை தாண்டி அவனுங்களுக்கு பேசுறதுக்கான எந்த விதமான வாதமும் பாயிண்ட்ஸோ இருக்காது. அதை மீறி பேசுறானா போய் பேசுவான். பாஜக செய்யாததை செஞ்சிச்சும்பா, திமுக செஞ்ச நல்லதை செய்யலம்பா, திமுக ஹிந்தி பிரச்சனைல என்னெல்லாம் பண்ணிச்சோ அதெல்லாம் இல்லம்பா, ஹிந்தி தேவைம்பா, இப்படி குருட்டு முறைக்கையா பேசுறதுதான் பாஜக சார்பா கலந்துக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுடைய திறமையும் அதுதான். இப்படி இருக்க பட்சத்துல இந்த விவாத நிகழ்ச்சிக்கு நாஞ்சில் சம்பத் தாவேக சார்பா, அப்புறம் பாஜக சார்பா நீங்க சொல்லக்கூடிய எஸ்.ஜி. சூர்யா, அப்புறம் நாம் தமிழர் சார்பாக இடும்பாவன கார்த்தி, திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக சார்பா ஒருத்தர், அப்புறம் திராவிட சப்போர்ட்டரான அப்புறம் திராவிட சப்போர்ட்டரான ஊடகவியலாளர்னா இவரு அண்ணன் செந்தில்வேல் அவர்களும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த விவாத நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது எஸ்.ஜி. சூர்யா வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த மாதிரி திமுக இப்ப இந்த பொங்கல் தொகுப்பு 3000 ரூபாய் காசு கொடுக்கறது ஏமாத்து நாடகம், இது தேர்தலுக்காக அடிக்கக்கூடிய ஸ்டண்ட்னு அவன் சொல்றான். அப்புறம் அதுக்கு அடுத்ததா பேச வரக்கூடிய செந்தில்வேல் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப பணிவா சொல்லிக்கிறேன் எஸ்.ஜி. சூர்யா கிட்ட, நீங்க வச்ச குற்றச்சாட்டு உண்மை இல்ல, ஏன்னா
இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்ததுமே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றதுமே அவர் போட்ட முதல் கையெழுத்து அன்னைக்கு கொரோனாவுல பாதிக்கப்பட்டதுனால ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் 4000 ரூபான்னு சொல்லி 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஒவ்வொரு அட்டைக்கும் கொடுத்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு கொடுக்கலங்க, எலெக்ஷன்ல ஜெயிச்ச அன்னைக்கே கொடுத்தாங்க. அவங்க வந்து ஆட்சியில வந்த அன்னைக்கே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வாதத்தை வைக்கும் பொழுது எஸ்ஜி சூர்யா வச்ச வாதம் வந்து உடைஞ்சிருது. அப்படிங்கிறப்ப அதன் பிறகு பேச வரவங்க இவர் வைக்கக்கூடிய வாதத்தை வந்து இல்ல, அவர் சொல்றது பொய், அப்படி ஒண்ணு இல்ல கொடுக்கல அப்படின்னு சொல்றதுதான் முறையான நாகரிகமா இருக்கும், ஜனநாயகமா இருக்கும். அப்படிதான் இருக்கணும். அதுதான் உண்மையான நாகரிகம், ஜனநாயகம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இவர் பேச ஆரம்பிச்சதுமே பேட்டி அப்படின்னு கத்துறது. அப்புறம் இவர் திரும்ப வந்து பேட்டிம்ல காசு வாங்கிக்கிட்டு தான் இவன் பேசுறான் அப்படிங்கறத மீன் பண்ணி பேட்டி அப்படின்னு கத்துறது. அதையும் கடந்து ஆடியன்ஸ் இல்ல, பாஜக காரன் 10 பேர் உள்ள வந்துட்டாங்க, சங்கி பையன் அவன் கத்துறான். அவன் எஸ்ஜி சூர்யாவை பெரிய புடிக்கின்னு நினைச்சு கத்துறான். எஸ்ஜி சூர்யாலாம் பிரச்சனை பெருசா நினைச்சுனாக்க வேட்டி அவுத்து போட்டு படுத்துக்குவான், கீழே வேட்டி அவுத்து போட்டே படுத்துக்குவாளா, செத்து போயிட்டேங்க அப்படியே செத்து போன மாதிரி நடிப்பான். அவனை நம்பிலாம் எவனும் போவாதீங்கடாடே, கைய காலை உடிச்சு விட்டுருவாங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற பாஜக காரன் பேட்டியும் கத்துறான். அப்ப இவர் என்னன்னா, எங்க நான் பேச வர விஷயத்த பேச விடுங்க, உங்களுடைய கட்சி சார்பா ஆட்கள் வந்திருக்காங்க, நான் பேசுறது பொய்னா அவங்க அதை வந்து மறுத்து பேசுவாங்கன்னு சொல்றாரு. நீ என்னடா பெரிய இவனாடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறானுங்க. அவர் அப்ப அந்த சமயத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்தின பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது நடுநிலையா ஒருத்தர் இருப்பார்ல, நெறியாளர், அவர் எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி சார் நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல கத்துனவங்க வந்து சத்தம் போட்டு அவரும் வந்து அமைதிப்படுத்துவதற்கான வேலையை பார்த்திருக்காரு. இவர் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி வந்து மகாராஷ்டிராங்கிற விஷயத்த வந்து கோடிட்டு ஒரு விஷயத்த வந்து இவர் தரப்புல பாஜக நீங்க வந்து 2000 ரூபாய் காசு தரேன்னு சொல்லி எலெக்ஷன் 6 மாசம் வந்து இங்க தள்ளி போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆரம்பிக்கும் பொழுது அதே பாஜக காரங்க டே முதல்ல தமிழ்நாட்டை பத்தி பேசுறா, அப்புறம் அங்க போலாண்டா அப்படிங்கிறப்ப இவரு உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு இவரு கேட்கிறப்ப இவரை வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. இவர் கெட்ட வார்த்தையில வந்து திட்டவும் இப்ப நம்மளே அங்க இருக்கோங்க, ஒரு அளவுதான், நம்ம ஒண்ணும் பாஜக காரன் கிடையாதுங்க. வெக்கமான ரோசத்தெல்லாம் விட்டுட்டு சுயமரியாதையை விட்டுட்டு ஏதாவது பண்ணி நாம ஒரு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும், நாம வந்து பேர் எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம பாஜக காரன் கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இதன் பிறகு நாம தொடர்ந்து இங்க இருந்தோம்னா நம்மளுடைய வந்து சுயமரியாதைக்கு வந்து கேள்வி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல வந்து பாதியில அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறாரு. இப்ப அவன் வச்ச குற்றச்சாட்டுக்கு பேச முடியாம இவர் வரல, அவன் வச்ச குற்றச்சாட்டெல்லாம் இவர் உடைக்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் உடைக்கிறாரு. உடைக்கும் பொழுது அங்க இருக்கிற சங்கி மேலுங்க வந்து ஆபாசமான வார்த்தைகள்ல வந்து திட்டுறதுனால இவர் வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு எஸ்ஜி சூர்யா அவர்கள் வந்து எதுவும் கட்டுப்படுத்தலையா, அவங்க தொண்டர்களை எதுவும் கண்டிக்கலையா, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு? இவர் வந்து அந்த அதாவது இவர் என்ன பண்றாருன்னா, இவர் அந்த ஸ்டேஜ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அதாவது கீழே இருந்து அவனுங்க கத்த ஆரம்பிக்கும் பொழுது இவர் எஸ்ஜி சூர்யா கிட்டக்க போய் சொல்றாரு, தோழர் உங்க கட்சி தோழர்கள் தான் கத்துறாங்க, நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்க, அவங்கள வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்ஜி சூர்யாக்கே பாருங்க இப்படி வந்து இங்க தலைய வந்து குனிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னல, அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு வெளியே வந்து பேசுனியாடா நீ? டேய் தடவல் ஐயா, அவன் பேர் தடவல் மன்னன்ங்க, பசங்க யாரும் அவனை நம்பி கூட போயிடாதீங்க. அவன் ஆளை பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி மார்க்கமா டோங்கரி மாதிரி இருப்பான், கஞ்சா குடிச்ச மாதிரியே இருப்பான், அப்படியே இருப்பான், டோங்கரி மாதிரி இருப்பான். பார்வையிலே ஒரு வந்து நல்லினமும் ஒரு கவர்ச்சியும் இருக்கும். அவன் பார்வையே ஒரு மாதிரியான பார்வையா தான் இருக்கும். தலைவனை நம்பி போயிடாதீங்க, அவனுக்கு வந்து கட்சியில வச்ச பேரே தடவல் மன்னன். ஏற்கனவே 2-3 பிரச்சனைகள்லாம் இதன் சார்பு நடந்திருக்கு, கட்சியில பஞ்சாயத்து எல்லாம் ஆயிருக்கு. சொல்ல முடியாது. ஆமா, நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க அவனுடைய பார்வையை பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரியா பாப்பாப்ல பாத்திருக்கீங்களா? பார்வையை பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரியா பாப்பாப்ல ஆளு. இப்ப அங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்னால முடியாது அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். சொன்னது இவர் என்னடா அது, அவனும் கட்டுப்படுத்த மாட்டான், அங்க இருக்கக்கூடிய நெறியாளர் சொல்லி இவனுக்கு வந்து கட்டுப்பட மாட்டானுங்க, நம்மளைய பேசவும் விட மாட்டானுங்க, ஆபாசமா பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த கூட்டத்தை விட்டு
வெளியே வராரு. வெளியே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, திமுக காரங்க நிறைய பேர் அங்க இந்த கூட்டத்தை உள்ள வந்து இடம் இல்லைன்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய அதாவது அந்த அந்த அரங்குக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து இவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கும் பொழுது, ஆமா நீங்க ஏன் உள்ள வரலன்னு இவர் கேட்க, இது மாதிரி இது அதுக்கு அவங்க தோழர் இந்த மாதிரி வந்து தோழர் நாங்க இந்த மாதிரி இது அந்த பொங்கல் சிறப்பு விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கறதுல பிஸியா இருந்துட்டோம். அப்புறம் இது எஸ்ஐஆர் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் ஒரு முக்கியமான டெத்துல இருந்து நேரா வரேன். இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாங்களாம் லாஸ்டா வந்ததுனால எங்களுக்கு உள்ள உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அதனால நாங்க வந்து வெளியவே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் இருந்துட்டு உள்ள அவனுங்க நம்மளை வந்து பேச விட மாட்டானுங்க, நான் அதனாலதான் வந்துட்டேங்க. இல்ல தோழர் நாங்களும் பார்த்தோம், நீங்க வந்து இதற்கு உண்டான விஷயத்த நீங்க உங்களுடைய பேஸ்புக்லயாவது நீங்க போடுங்க, வீடியோவா போடுங்க. நீங்க போடலன்னா செந்தில்வேல் வந்து பாஜக எஸ்ஜி சூர்யா வச்ச குற்றச்சாட்டுக்கு எதிர்கொள்ள முடியாம ஓடிட்டாருன்னு சொல்லி சங்கிங்க வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப பொய்யா வெளியே வந்து பேசி பரப்புவானுங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லவும், இவர் அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேஸ்புக்ல லைவ் போடுறாரு. கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறவன் இப்ப செந்தில்வேல் தான் வந்து கலவரம் பண்ணணும்னு சொல்லி போன் பண்ணி சேகர் பாபு கிட்ட சொல்லி ஆட்களை கூப்பிட்டு வர்றாருன்னா, அவர் எதுக்குங்க பேஸ்புக்ல வீடியோ போடணும்? கலவரம் போடுறவன், அதாவது கலவரம் பண்றவன் எவனாவது பேஸ்புக்ல வீடியோ போட்டு பண்ணுவானா? நான் கேக்குறேன், பண்ணுவானா? இவர் வந்து அந்த வந்து பேஸ்புக்ல வீடியோவை போட்டுட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரிங்க உள்ள இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, நம்மள பேச விடல, ஆபாசமா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, அந்த கூட்டம் வந்து யாருக்கும் அடங்கல, 10 பேர் அந்த அதாவது உள்ளார வந்து 10 பேர் இருக்கான் பாஜக, அவனுங்க வந்து இவ்வளவு சேட்டைகளையும் அட்ராசிட்டியும் பண்றானுங்க. அதை கண்டிக்க வேண்டிய அந்த பாஜக கட்சியினுடைய எஸ்ஜி சூர்யா கண்டிக்க தவறுறாரு. அதனால இதுல நம்மளால வந்து தொடர்ந்து பேச முடியல, இந்த விவாத மேடையை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கறத இவர் வந்து பேஸ்புக்ல லைவா போடுறாரு. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இது போன்ற மக்கள் மன்றம், மக்கள் சபை போன்ற நிகழ்ச்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சியினரும் இப்ப சமகாலத்துல பாஜகவின் மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகளும் ஒரு 10 பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திராணி என்று கத்தி கூச்சலிட்டு அபியூசிவ் வேர்ட்ஸ்ல அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். லைவா போட்டு முடிச்சுட்டு இவர் வந்து அந்த திமுக தொண்டர்கள் கூட பேசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பும் பொழுது உள்ளார வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வரும் பொழுது எஸ்டி சூர்யா வந்து இவர்கிட்ட பேச, இவர் வந்து ஏன் சூர்யா, நான் உங்கள்கிட்ட அங்கவே சொன்னனே தோழர், நீங்க ஒரு வார்த்தை வந்து தோழர் சொல்லியிருந்தீங்கன்னாக்க நீங்க நினைச்சிருந்தா அந்த வந்து தோழர் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து ரொம்ப வந்து மெத்தன போக வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்க. அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை வருத்தமாவது வந்து தோழர் தெரிவிங்க தோழர் அப்படின்னு இவர் வந்து கேட்டிருக்காரு. இவர் இந்த கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடி இருக்கவனுங்க கத்த, யாரு எஸ்ஜி, அதாவது எஸ்ஜி சூர்யாவுக்கு பின்னாடி இருக்கவனுங்க கத்த, இவருக்கு பின்னாடி உள்ளவனுங்க வந்து ஆமா. அப்ப இவர் கூட நிக்கக்கூடிய திமுக காரங்க இவன் தாங்க கத்துனா, இந்த பையதாங்க கத்துனா, பேட்டியும் இவன் தாங்க சொன்னான், இந்த பையதாங்க வந்து கெட்ட வார்த்தையை பேசினா, நான் பார்த்தங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விவாத நிகழ்ச்சியில இவங்க அதிவதினி அவர்கள் வந்து பேசும் பொழுது இப்படிதான் வந்து கத்துனானுங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஆமா, அத வந்து திமுக தொண்டர் சொல்லிருக்காரு, இவன் தாங்க அந்த பொண்ணு பேசுறப்ப இவன் தாங்க கத்துனா, சொல்றா நீதானா கத்துன, சொல்றா நீதானடா வந்து தேவடியாமவன் சொன்ன அப்படின்னு இங்க அதாவது அந்த கூட்டத்தை டிவில பாத்துட்டு இருந்தவங்க கேக்குறாங்க. அதாவது டிவினா அந்த அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த பாத்துட்டு இருந்தேன். ஆமா, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய விவாத நிகழ்ச்சிகளையும் இந்த பையதாங்க கத்துனா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க இவனை திட்டல கேட்கவும் இவனுக்கு என்ன நடத்தானுங்க, எஸ்ஜி சூர்யா பெரிய வந்து படையாண்ட மாவீரா, நம்மளைய வச்சு காப்பாத்திடுவாரு அப்படின்னு இவனுங்க ஏற. ஏங்க எல்லாருமே மனுஷன்தான், ஒரு அளவுதான் பொறுத்து போவானுங்க. எல்லாருமே மனுஷங்க தான், ஒரு அளவுதான் பொறுத்து போக முடியும். நீ முதல்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வம்புக்கு வாடா, சண்டைக்கு வாடா, பாத்திரலாமா, நிக்கலாமா, மோதிரலாமா, கிழிச்சிடலாமா நீ வந்து காட்டுனா, ஒருத்த வந்து கோவப்பட்டானா ஓங்கி ஒரு அரை செவிலியை காட்டி விடதானே செய்வான், கண்டிப்பா விடதானே செய்வான். இப்ப ஆரம்பத்துல இருந்து இவர் உள்ள போனப்ப அசிங்கமா திட்டினது, பேச விடாம திட்டினது, வம்புழுத்தது, பாத்துக்கலாமான்னது, வெளியே வந்த பிறகு இவங்க வந்து ஒரு நாகரிகமான முறையில பேசிட்டு இருக்க பின்னாடி இருந்து வாடா பாத்துக்கலாமா
அதுல ஒருத்தர் இருப்பாங்க, தவளை மாதிரியே இருப்பாங்க, தவளை மாதிரி ஒருத்தர் இருப்பான், உள்ளார எதுவும் போடல போல, உள்பாடி எதுவும் போடல போல, தவளை மாதிரி ஒருத்தர் வந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு, எனக்கு என்னைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதாவது இவனாவது கொஞ்சம் வந்து கம்மியா தான் துள்ளுறான், நான் அங்க இருந்ததுன்னா வேற மாதிரி துள்ளுவேன். பார்த்தேன், என்னடா அவன் புதுசா சிக்கி இருக்கான் போல அப்படின்னு பார்த்தேன். அவன் திடீர்னு வேட்டியை மடிச்சு கட்டுறான், ஏய் வாங்கடா, ஒத்த குத்தி வாங்கடா, நான் ஆஃப் இல்லடா அப்படின்னு என்னதுமா பண்ணிக்கிட்டு இருக்கான், குரங்கு வந்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பண்ணும் பொழுது எவ்வளவு நேரம் ஒருத்தன் பொறுத்து போவான்? கோவம் வருமா வராதா? அப்ப கூட திமுக காரங்க வந்து அடிக்கலைங்க, இங்க அதான் விஷயம். திமுக காரங்க அங்க இருந்த கூட்டத்துக்கு பாஜக காரன் மேல கைய வச்சிருந்தாங்கன்னா, நீங்க இப்ப ஒருத்தனை கேட்டீங்கல்ல, தவளவாய ஒருத்தன் ஏதோ வந்துங்க இது காலை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, காலை உடைச்சவன் இப்ப வந்து 2 நாளா பேஸ்புக்ல உட்காந்து லைவ்ல வீடியோ போட்டுட்டு இருக்கானா? உண்மையாலுமே திமுக காரங்க அங்க இருந்த கூட்டத்துக்கு கைய வச்சிருந்தாங்கன்னா, இவன் கால் இல்ல நெஞ்செலும்பு கூட மிஞ்சிருக்காது. இவன் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாசிசத்துக்கு மதவெறிக்கு எதிரான கூட்டங்கள் ஒண்ணு சேர்ந்தா பாஜக காரன் தமிழ்நாட்டுல இருக்க முடியுமா? வேட்டி போட்டுட்டு வெளியே கட்ட முடியுமா? நாமெல்லாம் சரணாகி ரீதியா நடந்துக்கிறங்கிற ஒரே காரணத்தினாலதான் பாஜக காரன் பொய்ய சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க திமுக காரன் அடிச்சிருந்தானா இவனுக்கு கால் உடைஞ்சிருக்கணும், உட்காந்து பேஸ்புக்ல லைவ் போட முடியாது. இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா என்னை தேடிக்கிட்டு வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க. ப்ளே பண்றேன், ஏன்னா என் வீட்டை வந்து நோட்டம் விட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்க என்ன தேடிதான் வந்திருக்காங்கன்னா என் வீட்டுக்கே வரலாம் அப்படின்றப்ப நிறைய இது இருக்கு. என்னோட கட்சி தலைமையில் இருக்கவங்க என் வீட்டுல இருக்க வேணாம்னு சொன்னதுனால நான் வீட்டை விட்டு போறேன். இவரை பார்க்க இவரு வந்து பெரிய புடுங்கி இவரை வந்துங்க மாப்பிள்ள பாக்குறதுக்கு இப்ப இவரை வந்து ஐயோ மாப்பிள்ள வந்து என்ன படிச்சிருக்காரு, அவரது சட்டையெல்லாம் கிழிஞ்ச மாரி அந்த இடத்துல நிகழ்ச்சி அந்த இடத்துல இருந்து அவர் வீடியோ பதிவிட்டு இருந்தாருல. அப்ப எங்க தலைவர் எஸ் சூர்யா வந்து கொலை பண்ண முயற்சி பண்றாங்க கட்டி வீடியோ போடுறாரு. அது எப்படி? அது தினத்தந்தி ஆபீஸ்ல பாஜக நிர்வாகிகளை எல்லாரையும் தாக்கிட்டு இருக்காங்க, லைட் ஆஃப் பண்ணி தாக்கிட்டு இருக்காங்க. என்னையும் மற்ற நிர்வாகிகள் கொண்டாந்து தனியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை எல்லாருமே திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் சூர்யா உயிருக்கு ஆபத்தா இருக்கு, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கு. தினத்தந்தி ஆபீஸ்ல திமுக ரவுடிகள் வந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா கரெக்டா பாருங்க, ஃப்ரேம் அப்படியே ஆங்கிள்ஸ் அப்படியே இவ எங்கெல்லாம் போறோம்னா அங்கெல்லாம் அந்த போன் கூட வரும். அப்படியே இப்படி பாப்பா என்னை அடிக்கிறாங்க, என்னைய மேல ஏத்துறாங்க, என்னைய கொல்றாங்க, என் காலை உடைச்சிட்டாங்க. இதுவே அப்பட்டமான பொய். டேய் உன் காலை உடைச்சாங்களாடா? நான் கேக்குறேன், உன் காலை உடைச்சாங்களா? இதுவே அப்பட்டமான பொய். அடுத்து ஒரு போஸ் கொடுத்துருந்தா பாருங்க, சட்டைய கழட்டிட்டு இப்படி தூங்குற மாதிரி பார்த்தேன். தம்பி தூங்குனது போதுப்பா, ஏஞ்சி போம்பான்ட்டாங்களா ஹாஸ்பிட்டல்ல. தம்பி தூங்குனது போதுப்பா, ஏஞ்சி போப்பா, போட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா கட், தம்பி எந்திரிங்க, கிளம்புங்க, போங்க போங்க போங்க. இதுதான் ஹாஸ்பிட்டல். இது கூட எப்படி இவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானுங்கன்னா, இந்த சண்டைலாம் நடந்ததும் தாக்கப்பட்டவங்க யாருன்னா திமுகவை சேர்ந்த பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இப்ப வந்து இருக்கக்கூடிய திமுக பெண்களை தாக்கிருக்காங்க. ஆமா, பாஜக காரணங்க தான் தள்ளி விட்டுருக்கானுங்க, அடிக்கலங்க, தள்ளி விட்டுருக்காங்க. அதாவது பாஜக காரணங்களால அங்க வந்து திமுக ஆண்கள் மேல கை வைக்க முடியலன்னு சொல்லிட்டு பாவங்க திமுக பெண் தோழர்கள் மேல கைய வச்சு தள்ளி விட்டு அடிச்சிருக்கானுங்க. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போறாங்க. இவனுங்க மீது வந்து புகாரும் காவல்துறையில வந்து கொடுக்கப்பட்டாச்சு. இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இந்த வந்துங்க கருகலைப்பு நாகராஜ்னு ஒருத்தர் இருக்கான்ல, கரு நாகராஜ்னு, அவனை கூட்டிக்கிட்டு இந்த எஸ் சூர்யா தரப்பு பாஜக தரப்பு இந்த வந்துங்க டிராமா கோஷ்டி கரகாட்ட கோஷ்டி என்ன பண்ணுதுன்னா, இவனுங்க அதன் பிறகு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிரஷர் எல்லாம் பாக்குறாங்க. எதுக்குதான் பிரஷர் பாக்குறானுங்கன்னு தெரியல. பிரஷர் பாக்குறான் ஒருத்தன் இப்படி உட்கார்ந்து இருக்கான். அது இந்த பையன் இருக்கான் பாருங்க, தவளை என்னமோ ECG எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏங்க டாடே வீடியோல நல்லா பயங்கர முறப்பா தானே பேசுனேன், ஒவ்வொன்றிலையும் வந்து சரியா தானே பேசுனேன். இங்க போய் ECG பாக்குற இடத்துல இதெல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு அதை போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு சீனை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது கூட திமுக தரப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால, இவனுக்கு வந்துங்க கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்கணுங்கிறதுனால, அதன் பிறகுதான் இந்த வந்து எஸ் சூர்யா தரப்பு திமுக எங்களை அடிச்சிருச்சிங்க, திமுக எங்களை ஒடுக்கிருச்சிங்க, திமுக எங்களை பிதுக்கிருச்சிங்க. உண்மையிலே பிதுக்கி இருக்கணும், ஆனா பிதுக்காம விட்டுட்டாங்க. ஆனா அந்த நிர்வாகமும் நியூஸ் 18 நிர்வாகமும் அவங்களுக்கு சேஃபா ஒரு இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. அப்படி அந்த மாதிரி காட்சிகள் தான் நானும் பார்த்த மாதிரி இருந்தது. ஆமா, கேட்டுக்குள்ள போட்டு உள்ள வச்சு சாத்திட்டாங்க. ஏங்க அடிக்கவே இல்லைங்க, அடிச்சிருந்தா புட்டேஜ் நீ காட்டணும்ல. நீ அப்புறம் வந்து சத்தம் போட்டு கெட்ட வார்த்தை பேசி என்னை வந்து தொட்டு போறான்னு உன் சட்டையை கழட்டி காமிச்சா அப்புறம் மேல ஒருத்த கை வைக்கதான் செய்வான். ஒருத்த வந்துங்க இது கையை வச்சு கீழே தள்ளதான் செய்வான். அவன் வந்து
இது வந்து மனித இயல்புங்க. எவ்வளவுதான் நம்மளால வந்து பொறுமையா இருக்க முடியும். ஆனா அங்க திமுக காரங்க அடிச்சிருக்குன்னு சொல்றேன். சங்கி பயலுங்களை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அடக்கி ஒடுக்கி வைக்கணும். அடக்கி வச்சாதான் தமிழ்நாட்டுல அவனுங்க வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா திமுக அந்த அந்த மாதிரி செய்யல. உண்மையாலுமே இதுல இன்னொன்னு வைக்கிறானுங்க. போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்துச்சுங்க. நம்ம பார்த்த வீடியோவிலே தெரியுது. போலீஸ் 2 தரப்பையுமே இழுக்குது, 2 தரப்பையுமே ஆஃப் பண்ணுது. ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரொம்ப சிவியரா கையாண்டாங்க. போலீஸ் உண்மையிலேயே வேடிக்கை பார்த்திருந்தா இந்த 10 பயதா இருந்திருப்பா சங்கி பைய, அந்த இடத்த விட்டு போயிருக்க முடியுமா? இல்ல கேக்குறேன், அந்த ஸ்பாட்டை விட்டு போயிருக்க முடியுமா? போலீஸ் வேடிக்கை பார்த்திருந்தா போயிருக்க முடியுமா? போலீஸும் அங்க இருக்கக்கூடிய அந்த வந்து டிவி நிர்வாகமும் சங்கிகளை வந்து அவ்வளவு சேஃபா பாத்துக்கிட்டாங்க. ஒண்ணு. அதே மாதிரி அவங்க வந்து சேஃபா பாத்துக்கிற அளவுக்கு திமுக காரன் ஒன்னும் அந்த அளவுக்கு காட்டு மிராடித்தனமா நடந்துக்கல. இவனுக்கு காட்டு மிராடித்தனமா நடந்துகிட்டானுங்க. அப்போ சின்ன தள்ளுமுள்ளாயிருச்சு. இதுதான் இதுக்குள்ள நடந்த விஷயம். இதுல இந்த இவா இருக்கான் பாருங்க, செனத்தவள ஒருத்தர் இருக்கான் பாருங்க. என்னைய வந்து வீட்டுல வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, என்னைய கேட்டுட்டு போனாங்க. ஆமா, இவருக்கு வந்துங்க பொண்ணு கொடுக்கறதுக்காக லைன்ல நிக்கிறாங்க. அதனால மாப்பிள்ள எப்படிங்க, எப்படி அவர் பட்டவரு, அவருக்கு ஏதாவது வந்து அவருக்கு ஏதாவது வந்து HIV AIDS ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போன மாதிரியும், நான் வந்து அமைச்சர் சக்கரபாணியை விட மாட்டேன், சேகர் பாபு விட மாட்டேன். லேய், சேகர் பாபுல உண்மையாலுமே உன்னையெல்லாம் கசக்கணும்னு நினைச்சாருன்னா கக்கத்துல வச்சு கசக்கி எரிஞ்சிருவாரு. இப்படி கக்கத்துல வச்சு கசக்கி எரிஞ்சிருவாரு. ஆனா இவங்க இன்னும் சொல்ல போனா இந்த இப்ப நீங்க சொல்றீங்களே ஒரு பையன், அந்த பையனோட பேர் பாஜக காரங்களே பாதி பேருக்கு தெரியல. நான் பாஜக சைடு உள்ள முக்கியமான யூடியூபர்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி கேட்டா அவன் யாருன்னே தெரியலங்க, ஏதோ அவன் பாட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்றாங்க. அந்த பையன்ட்ட நம்ம சொல்றது என்னன்னா, தம்பி ஒழுங்கா வாழ்க்கையை பாரு, சங்கி பயலுடைய வந்து சவகாசனா. இதுல இன்னொரு வார்த்தை சொல்றாங்க அவன், நான் பாஜக காரன்டா, நான் முதுக காட்டலடா, நான் ஆம்புலடா, நான் வீரன்டா. லே இல்ல அவன் என்ன சொல்றேன்னா, 40 பேர் வந்து அடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒத்தைக்கு ஒத்தர வருவேன் தானே. நான் பாஜக காரன், பயந்து ஓடவே மாட்டேன், செத்தாலும் அந்த இடத்துல செத்துருப்பேனே தவிர நான் ஓட மாட்டேன். ஏன்னா நான் பாஜக காரன்றாப்புல. அப்படி ஒரு வீரமும் ஒரு வரலாறும் பாஜக இருக்குதான். என்ன அப்படி எதாவது நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க ஆர்எஸ்எஸ்ல, எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சம்பவம்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்டி வாங்கடான்னு தான் கூப்பிட்டேன், எவனாலையும் வர முடியல. கூட்டம் சேர்ந்தா மட்டும்தான் திமுக காரங்களுக்கு வீரன்ற ஒரு மயிறு எந்திரிச்சு நிக்கும். பாஜக காரனுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அந்த மயிறு எந்திரிச்சு நிக்கும். ஏன்னா 40-50 பேர் என்ன ஒருத்தனை டார்கெட் பண்ணும்போது நான் புறமுது கூட்டோட கிடையாது. பாஜக பத்தி சொல்றேனே, ஆரம்பத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாவர்கர். இன்னைக்கு பாஜகவுடைய குரு யாருன்னா சாவர்கர். அந்த சாவர்கர் பையிலே மானே மயிலே பூமானே என்னைய மன்னிச்சிருங்க எஜமா, உங்களுக்கு நான் அடிமையா இருப்பேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து 6 முறை மன்னிப்பு கடிதம் வந்து பிரிட்டிஷ்க்கு எழுதி பென்ஷன் வாங்கி தின்னவன் தான் சாவர்கர். அவனை வந்து குருவா வச்சு ஆரம்பிச்ச இயக்கம் தான் பாஜக. அடுத்து இந்த பாஜகவுல இன்னைக்கு ஒரு அடுத்து பாஜகவுல வாஜ்பாயின்னு ஒருத்தர் அமெரிக்கா கிட்ட மன்னிப்பு கடிதம் எழுதினாருங்க, கெஞ்சினாருங்க, எங்களை விட்டுருங்க எதமா அப்படின்னு அமெரிக்கா கிட்ட. இவனுங்க சொல்ற தேசப்பற்றாலும் இதே வாஜ்பாய் தான் அமெரிக்கா கிட்ட வந்து மண்டிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கடிதம் எழுதின ஒரு கட்சி தான் பாஜக. எல்லாம் தாண்டி விட்டுருங்க. நானே ஒரு 7-8 கேஸ்ல மாட்டி நானே வந்து அப்கண்டா இருக்கும் பொழுது எனக்கு இந்த சைடு உள்ள வக்கீலுங்க வந்து, எப்பா ஒண்ணு இல்லப்பா, இனிமே பேச மாட்டேன்னு ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்துடலாம்ப்பா கோர்ட்ல, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஜி அப்படின்னு என்னையவே எழுத வச்சானுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், என்னையவே எழுத வச்சானுங்க. எனக்கு அதுல பெருசா உடன்படலன்னா நான் அந்த பக்கம் இருந்தா இப்ப நம்ம வந்து சுயமரியாதை கொள்கையில இருக்கோம். இப்ப நம்மளையா அடிச்சாலோ சுட்டாலோ நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கேட்போமா, முதல்ல எழுதுவோமா? இன்னைக்கு நாம இந்த பக்கம் வந்த பிறகும் நான் எத்தனையோ வழக்குகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மன்னிப்பு கேட்கலையே கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நான். சோ இதுதான் சூழல். அப்படி இருக்கும் பொழுது பாஜக காரன் ஓட மாட்டான்னு சொல்றானே இந்த தவளை. அப்ப இந்த தவளையினுடைய வந்து புத்தி அறிவு அவ்வளவுதான். அது ஏதோ இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பாத்துக்கிட்டு இந்துவை காப்பாத்த போறேன்னு ஏதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க சத்யபிரபு மாதிரி தான் நான் அவனை பாக்குறேன், சத்யபிரபு மாதிரி. ஆனா தலைவருக்கு எதனா ஆயிருமோ, எஸ்ஜி சூர்யாக்கு எதனா ஆயிருமோ, அவர் இறந்துருவாருன்னு பதறாரு அவரு. அந்த மாதிரி எதனா ஒரு சம்பவம் ஆயிடுச்சா எஸ்ஜி சூர்யாக்கு? எதனா ஒரு நெருக்கடி இருக்குதா? நீங்களும் தான் பாத்தீங்க, டோங்கிரி அவன் பாட்டுக்கு நின்றுகிட்டு இருந்தான், கேட்டுக்குள்ள போட்டு சாத்திட்டாங்க. கேட்டுக்குள்ள போட்டு சாத்துறதுக்கு அப்புறம் யாரு அவனை போய் சாத்த முடியும் உள்ள பூந்து? நம்ம எல்லாம் பார்த்தது தானே. சட்டை எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா? எஸ்ஜி சூர்யா சட்டை முதல்ல கிழிஞ்சிருக்கா? சட்டை முதல்ல கசங்கி இருக்கா? எஸ்ஜி சூர்யாவோட சட்டை முதல்ல கசங்கி இருக்கா? தலை முதல்ல கலைஞ்சிருக்கா? இது ஒரு வந்து டிராமா கோஷ்டி. அந்த பையன் இருக்கானே, அவன் இன்னொரு வார்த்தை சொல்றான்,
நான் ஆம்பளடா, வீரன்டா. டே தம்பி, வீரங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் கிடையாது தம்பி, பெண்களுக்கும் வீரம் உண்டு. கத்திங்கிறது நீ குத்துனாதான் குத்துங்கிறது இல்ல, பெண்கள் குத்துனாலும் குத்தும். அந்த வந்து மனோபாவம், அந்த வந்து மனதைரியம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம். இந்த சும்மா இந்த நான் ஆம்பளை வீரன் இந்த பேச்செல்லாம் அங்க வேணாம் தம்பி, சரியா? சும்மா இந்த பாஜகவை பத்தி இனிமே இந்த வந்து தம்பி டிக்டாக் வீடியோ எல்லாம் போடாத தம்பி. காலை உடைக்கிறாங்க. நான் உங்களோட வர மாட்டேன். சூரியனை வர சொல்லுங்க, நான் வர மாட்டேன். சூரியனை வர சொல்லுங்கண்ணா, இவங்க கொல்ல பாக்குறாங்க. இந்த இதுல என் வேன்ல என் பாட்டி கத்துறா, என் காலை உடைக்கிறாங்க, என் காலை உடைச்சிட்டாங்க, என் காலை உடைச்சிட்டாங்க, என் காலை உடைச்சிட்டாங்க. நான் அண்ணன் இவரு நான் அண்ணன் சூர்யா அண்ணன் வந்தாதான் போவேன். டேய் சூர்யாவே 4 பேர் வந்தாதாண்டா வருவான், அவன் வந்தா நீ போவியாடா? சூர்யாவே 4 பேர் வந்தாதாண்டா வருவான். சூர்யா என்னடா பெரிய மாவீரன் நினைச்சியா? அவன் ஒரு தடவல் மன்னன், அவ்வளவுதான், தாண்டி ஒண்ணும் கிடையாது. அது என்னங்கிறது உன் கட்சிக்காரர்கள் இருக்கக்கூடிய வந்து ஹிஸ்டரிகளை கேட்டு தெரிஞ்சுப்பாரு. சூர்யாவை பத்தி பேசணும்னா என்ன பயங்கரமாலாம் பேசலாம். ஏன்னா அதற்கு உண்டான ஆதாரங்கள் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து இங்க பேசுறத நாம வந்து ரொம்ப தனி மனித தாக்குதலை வந்து மேற்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு வந்து இங்க லிமிட்ல நிக்கிறோம். அப்படிங்கிறப்ப இவனுங்க இந்த விவாத நிகழ்ச்சியில நடந்தது அத்தனையுமே நாடகம். இவனுங்க ஒருத்தங்களை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைச்சானுங்க, அது இவனுங்களுக்கு வந்து பேக்ஃபயர் ஆயிடுச்சு. உடனே எங்களை அடிச்சுட்டாங்க, எங்களை வந்து குத்திட்டாங்க, எங்களை அடக்கிட்டாங்க, எங்களை ஒடுக்கிட்டாங்க, எங்களுக்கு பயங்கரமா வலிக்குது, நாங்க அடி வாங்கிட்டோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம, மான ரோஷம் இல்லாம, கொஞ்சம் கூட புத்தி இல்லாம, கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாம இப்படி ஒரு பொய்மைத்தனமான வந்து நாடகத்தை சொல்றானுங்க. ஆனா அதை மக்கள் பெருசா எடுத்துக்கலையே. மக்கள் வந்து காமெடி ஷோ தானே. நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் அவர் பேசும்போதும் கூட அப்படி ஒரு அவரை இடையூறு பண்றது, அவர் அவதூறா பேசுறது, இந்த மாதிரி அவரையும் பேச விடாம தடுத்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுவும் உண்மை. அந்த மாதிரி காணொலி வந்தது. அவர் வந்து எப்பா நான் வந்து பிளைட் எல்லாம் பிடிச்சி வந்திருக்கேன், இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவருமே சங்கடப்பட்டு தான் வந்திருக்காரு. ஆனா ஐயா இப்ப இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை இப்போ ஒரு பக்கம் இவங்க பாண்டிச்சேரியில தமிழக வெற்றி கழகம் சார்ந்த நபர்கள் வந்து திமுக நபர் அங்க பேசும்போது, பாண்டிச்சேரியில ஒரு வாதி நிகழ்ச்சியில பேசும்போது அவங்கள பேச விடாம ஸ்டேஜுக்கே ஏறி அச்சுறுத்துற வேலையை, அடிக்க போற வேலையை வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து பேடிஎம்னு கத்திருக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து எவ்வளவு மோசமானதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கருத்தில் ரீதியா அவனு பேச முடியல, ஜனங்களுக்கு எதுவும் சரி புரிய வைக்க முடியல, பேசுறவங்களுக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கறதுன்றது தமிழ்நாட்டுக்கு எப்படி அவனை கேடா நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, இது ஒரு பெரிய காட்டு மிராண்டித்தனமான போக்கு. இதுதான் சனநாயகத்துக்கு விரோதமான போக்கு. இதுதான் சனநாயக படுகொலை. பேசவே கூடாது. அவன் பேசுறது பொய்யா உண்மையான்னு சொல்லு. அவன் வந்து வைக்கக்கூடிய வந்து வாதங்களை உன்னுடைய வந்து வாதங்களால, அது அவன் வைக்கக்கூடிய வாதங்களை உன்னுடைய வாதங்களால நீ என்ன பண்ணணும்னா உடை தெரியணும். ஆனா அவன் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறதுதான் பாசிசம். இப்ப பாஜக, இந்த தாவேகா, இவனுங்க இருக்கானுங்கல்ல, இவனுங்க எல்லாருமே காட்டு மிராண்டி கூட்டங்கிறத விட நான் ஒரு தற்கூரித்தனமான கூட்டம்னு நினைக்கிறேன். அதாவது காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு முதல் ஸ்டேஜ் வந்து இங்க தற்கூரியான கூட்டம், அதற்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் காட்டு மிராண்டித்தனமான கூட்டம். இவனுங்களை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த வந்து தற்கூரிகளால் என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் சனநாயகத்திற்கும் ஆபத்து ஆபத்து ஆபத்து. ஒண்ணு அவனுங்க திருந்தணும், இல்ல திருத்தப்படணும், இல்லைன்னா நாம அவனுங்களை அடக்கி வைக்கணும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. ஐயா ரொம்ப நன்றிங்க.